எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சத அவங்க செய்யவே மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு அப்பா என்ன சொல்லிடுவாங்களோ, அம்மா என்ன சொல்லிடுவாங்களோ, உடன் பிறந்தவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்க லைஃப்ல நம்ம அடுத்தவங்கள பத்தி யோசிச்சோம். அது வந்து கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி. ஆனா நீங்க செய்யற வேலை வந்து அவங்களுக்கு தடையா இருக்காம இருக்க நீங்க வந்து பார்த்துக்கணும். ஸோ அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? இது நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல வந்து கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க விட்டு கொடுக்காதீங்க. ஸோ எப்போவுமே அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இருந்தோம், அடுத்தவங்களுக்காக நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நமக்காக இங்க யாருமே வாழ மாட்டாங்க. ஸோ அதை நினைச்சிட்டு உங்களுக்காக நீங்க வந்து வாழுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.